guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான 2 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேபேஜ் வடைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ கேபேஜில் வந்து பாதி கேபேஜ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில். இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம், அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேபேஜுக்கு வந்து நான் பைண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து முதல் 1 கப் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து ஈக்குவலாக எல்லா சைடும் போகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி வந்து மொத்தமாக ஆட் பண்ணாமல் லைட்டாக தெளித்து ஆட் பண்ணோம். நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கோஸ்லேருந்தும் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம், ஒரு மாதிரி இதுவாக சாகியாக ஆகிடும். நம்ம திருப்பி கடலை மாவு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மீதி இருக்கிற கடலை மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் பிடிச்சா நல்லா அந்த வடை கன்சிஸ்டன்சிக்கு வந்து அந்த மாவு வந்து இருக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 நிமிஷம் வரல மேக்ஸிமம் தட்டு போட்டு மூடி நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மினிட்ஸ் கழிச்சு நம்ம நார்மல் வடை மாதிரி நீங்கள் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் vlog, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நிறைய vlogs வந்து வரப்போகுது, இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரையிலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's Pooja. Thank you all.